கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். மனமகிழ்ச்சியான இந்த நல்ல கன்வென்ஷன் கூட்டத்திற்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். நேற்றும் இன்றுமாய் உங்களோடு கூட இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் பாராட்டின மேலான தெய்வர்க்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். எல்லா கனமும் மகிமையும் புகழும் ஆராதனையும் சர்வ வல்லமையுள்ளவராகிய ஆண்டவருக்கு. அவர் மட்டும் துதிக்கு பாத்திரர். அவர் அற்புதங்களின் தேவனாக நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். ஆமென். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவது இல்லை. ஆமென். என்னை அழைத்த அருமையான ஆமென் ஆவிக்குரிய தகப்பனார் பைபிள் பிலிவர்ஸ் அசெம்பிளியினுடைய தலைமை போதகர் அவர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். கடந்த வருடத்திலேயே இந்த தேதி எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். அன்றிலிருந்து இந்த கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் மேன்மையான காரியங்களை செய்வாராக. சபையாராக நீங்கள் இணைந்து இந்த கூட்டத்திற்காக எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளுக்கும் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பலனை தந்தருளுவாராக. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே. அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான், அதை அறுத்து கொண்டு வரும்போது கம்பீரத்தோடு வருவான் என்று சொல்லப்பட்டபடியே இந்த 2025 வருடத்தில் கம்பீரமான ஒரு ஆத்தும அறுவடையை கர்த்தர் திருச்சபைக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் அதை செய்வார். ஆமென். கடந்த மாதத்தில் போனக்காடு சபையில் ஆமென் 2 நாள் விசேஷ கூட்டங்கள் நடந்தது. அந்த கூட்டத்துக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு அருமையான பாஸ்டர் டேவிட் அவர்கள் ஒரு சாட்சியை சொன்னாங்க. நீண்ட வருடங்களாய் தடைபட்டு கிடந்த பல காரியங்களில் அந்த தேசத்துக்கு ஒரு மாறுதலை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று. ஆமென். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டுவதில்லை என்று கர்த்தர் அங்கே பேசினார். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அந்த தேசத்தின் நடுவில் சில மாற்றங்களுக்கான ஆரம்பத்தை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த சபையிலும் ஊழியத்திலும் தேசத்திலும் சில மாறுதல்களுடைய ஆரம்பத்தை கர்த்தர் தருவாராக. அவன் அருமையான நல்ல ஒரு சாட்சியை நம்ம கேட்டோம். அல்லேலூயா. தேவன் செய்கிறத எந்த மனுஷனாலும் எந்த வல்லமையாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். இந்த கூட்டம் நடக்கக்கூடாதபடிக்கு அந்த தாயாருக்கு பயங்கரமான போராட்டம், வியாதி வந்த போதிலும் அவங்க ஐசியூ வரைக்கும் போனாலும் மரணத்தை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றினார். மரணமே உன்னுடைய கூர் எங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிசாசு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான், பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அவன் தேசத்தின் மேல் போராடுகிற கிரியைகளை கர்த்தர் அதம் பண்ணும்படியா எழும்பி இருக்கிறார். எப்பொழுது இஸ்ரவேலர்கள் இரத்தம் ஆமென் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே ஆமென் கர்த்தருக்காய் பஸ்காவை ஆசரித்தார்களோ, அந்த ராத்திரியிலே தேவனால் அனுப்பப்பட்ட சங்கார தூதன் தேசத்தில் வெளிப்பட்டது போல இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய 2வது ராத்திரி வேளையிலே தேசாதிபதியினுடைய வல்லமைகளை உடைத்து எறிந்து அடைக்கப்பட்ட சில வாசல்களை திறந்தருளும்படியாய், வானங்களை திறந்தருளும்படியாய், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படியாய் என்னுடைய தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தவைகள் தடைபடுவது இல்லை, 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 யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அருமையான பாடல்களை பாடின தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். மேடையில் உட்கார்ந்து இருக்கிற எல்லா தேவ
ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். தேசத்தின் பல பகுதிகளிலும் ஒலிபெருக்கின் வழியாகவும் ஆன்லைனில் நேரடியாகவும் இந்த செய்திகளை கேட்கிற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களை தொடுவார். இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக ஆமென், நீங்கள் எதை நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ அதற்கு அப்பால் கர்த்தர் கிரியை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை கடல் கடந்து கிரியை செய்யும். தேவனுடைய வார்த்தை ஆமென் அடைக்கப்பட்ட வீடுகளுக்குள்ளே இறங்கி வரும். தேவனுடைய வார்த்தை அடைக்கப்பட்ட சிறைச்சாலைக்குள்ளே இறங்கி வரும். தேவனுடைய வார்த்தை யாருக்கும் பிரவேசிக்க முடியாத ஐசியுக்குள்ளே கடந்து வரும் என்றால், இன்றைக்கு அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, இன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசக திறக்கப்படுவதாக. ஆமென். எதெல்லாம் வாழ்க்கையில தடையாக இருக்கிறதோ தடைகளை நீக்கி போடுகிறவர் இந்த ராத்திரி வேளையில நமக்கு முன்பாய் புறப்பட்டிருக்கிறார். உடராபா சந்தல ரிகதரதன ரியாலரதனமர. நாம இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற யாருமே தற்செயலா இந்த இடத்துல வந்தவர்கள் அல்ல. ஆமென். ஏதோ ஆமென் ஹல்லேலூயா வேற வேலை இல்லாதபடினால நீங்க வந்திருக்கவில்லை. நான் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட இந்த ராத்திரி வேளையில இந்த சுற்றாலயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். தேசத்தில் ஒலிபெருக்கி வழியாய் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் மேல் தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியானவர் ஆமென். அன்றைக்கு ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஒழுங்கீனமாயிருந்த, வெறுமையாயிருந்த, செயல்பட முடியாமல் இருந்த, எம்டினஸாக இருந்த ஆமென் ஹல்லேலூயா அந்த பூமியின் மேலே ஜலத்தின் மேலே சிவாடின போது சில மாற்றங்கள் உண்டானது போல இந்த ராத்திரி வேளையில ஆவியினால் ஆகும், பலத்தினால் செய்ய முடியாததை, பராக்கிரமத்தால் செய்ய முடியாததை கர்த்தருடைய ஆவியானவர் செய்து முடிப்பார். நல்ல கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி கொஞ்ச நேரம் கர்த்தரை மையப்படுத்தலாம். ஓ ரபால ரகதரதர ஷக்கரதர மரபர. ஹல்லேலூயா. Thank you Jesus. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. அப்படி இரண்டு கரங்களை உயர்த்தி, பலத்தால் செய்ய முடியாததை, பராக்கிரமத்தால் செய்ய முடியாததை பரிசுத்த ஆவியானவர் செய்து முடிப்பார். பரிசுத்த ஆவியானவர் செய்து முடிப்பார். பரிசுத்த ஆவியானவர் செய்து முடிப்பார். பரிசுத்த ஆவியானவர் செய்து முடிப்பார். ரெண்டு கையை உயர்த்தி, பலத்தால் செய்ய முடியாததை, பராக்கிரமத்தால் செய்ய முடியாததை பரிசுத்த ஆவியானவர் செய்து முடிப்பார். எங்க நல்ல தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல அசைவாடுங்க. ஒவ்வொரு இருதயத்தோடு திட்டமாய் பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. உடைய வசனம் அதற்குரிய அதிகாரத்தோடு வல்லமையோடு புறப்பட்டு வரட்டும். தேவனுடைய ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் என்று சொல்லப்படுகிற எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 15வது வசனம்.
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக பேச யாரும் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. நான் தனிமையானவன் என்று சொல்லுகிற அனைவரை பார்க்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கென்று ஒரு அப்பா இந்த உலகத்தில் இருந்திருந்தால் என் தேவைப்படுகிற போது, எனக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது என் தகப்பன் எனக்கு உதவி செய்வார். எனக்கு ஒரு தாய் இருந்திருந்தால் நான் வேதனைப்படுகிற போது என் வேதனையை அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு எனக்கு தாயோ தகப்பனோ இல்லை, எனக்கு நண்பனோ எனக்கு ஒரு சிநேகிதனோ இல்லை. நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன். என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. சில நேரங்களில் எனக்கு வருகிற தொலைபேசிகளில் சில வைதிப தாய்மார்கள் சில தகப்பமார் போன் பண்ணி சில மணி நேரம் பேசுவார்கள். அவர்கள் சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட பேசினா எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது. பேசுவதற்கு யாரும் இல்லை, விசாரிப்பதற்கு யாரும் இல்லாத விசாரிப்பாரற்ற ஒரு உலகத்தில் நீங்களும் நானும் வாழுகிற போது நமக்கு ஒரு நல்ல பிரதான ஆசாரியன் இருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த பிரதான ஆசாரியன் சாதாரணமானவர் அல்ல. நம்மை போல சோதிக்கப்பட்டவர், நம்மை போல வேதனைகளை அனுபவித்தவர், நம்மை போல கஷ்டங்களை அனுபவித்தவர், நம்மை போல பாடுகளை அனுபவித்தவர். அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராக நமக்கு இருக்கிறார். ஆமென். இயேசுவை குறித்து சொன்னா மணி நேரம் போதாது. அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுடையவர் இயேசு கிறிஸ்து. நமக்காக ஜீவனை தந்தவர் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. சாபத்திலிருந்து விடுதலை தருகிறவர் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. உலகத்திலே எல்லா அதிகாரத்திலும் மேலான அதிகாரத்தை உடையவர் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. எல்லா நாமங்களிலும் மேலான நாமத்தை உடையவர் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலே எல்லா கல்லறைகளும் அடைக்கப்பட்டு கிடக்கிற போது வானத்துக்கு கீழே இந்த பூமியின் மத்திய பாகத்திலே அவன் எருசலேமில் ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்கிறது. அந்த கல்லறையில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, உயிரோடு கூட இழந்தார். உலகத்தில் பிறந்தவெல்லாம் செத்து சமாதிகளாய் மாறி இருக்கிற போது நான் பிரசங்கிக்கிற இயேசு மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் ஜீவனோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஜீவனுள்ளவராக நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மனுஷன் தெய்வத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு நம்மை தேடி நம்முடைய நடுவில் வந்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு மனுஷன் தெய்வத்துக்காக எதையெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவரை உயர்த்துகிறதுல நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. இயேசுவை குறித்து சொன்னால் அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், அவர் ஆதியும் அந்தவுமானவர், ஒருவரும் சேரக்கூடாது ஒளியிலே வாசமாய் இருக்கிறவர், அவர் நித்திய பிதா. இந்த உலகத்தில் கவர்மெண்ட்ல அநேக டிபார்ட்மெண்ட்கள் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மந்திரி இருக்கிறார். இனி ஆமென் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல மந்திரி இருக்கிறார், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மந்திரி இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு துறைக்கும், தொழில்துறை, வியாபாரத்துறை, ஐடி, ஆமென், இப்படி எல்லாத்துக்கும் மந்திரி இருக்கிறாங்க. ஆனால் அற்புதங்கள் அல்லது அடையாளங்கள் என்று ஒரு டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது, அதற்குன்னு ஒரு மந்திரியும் கிடையாது. ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசுவை குறித்து வேத புத்தகம் சொல்லுகிறது, அவன் அற்புத மந்திரி. அவன் கை இருக்கிறவங்க தட்டலாம். அல்லேலூயா. கையை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்தவங்க ஆமென் நாளைக்கு காலையில் கூட்டத்துக்கு வரும்போது எடுத்துட்டு வாங்க. அல்லேலூயா. ஆமென். ஐபிஎல் ஆமென் போட்டியில் அவன் ஆகோஷத்துக்காக உண்டான கூட்ட நெரிசல்ல 11 பேர் செத்து போனாங்க.
ஆனா இயேசு கிறிஸ்து நடந்த கூட்டங்களில் எல்லாம் ஆமென் அநேக கூட்டங்கள் வந்தது. நிறைய பேர் வந்தாங்க. எந்த டெட் பாடியும் செத்து எடுத்துட்டு போகல. டெட் பாடிகளை கொண்டு வந்த இடத்துல அதெல்லாம் அவர் சுகமாக்கி தான் விட்டார். கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல கூடுகிற கூட்டங்கள் ஆமென் சோகத்துல முடியுது. சந்தோஷத்துல ஆரம்பித்து சோகத்துல முடியும் போது நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுடைய துக்கம், சத்தமா சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நாம் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நாம் தப்பி செல்ல வழி செய்வார், நாம் தப்பி செல் வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். இந்த உலகம் நம்மை மறந்து போகும். இந்த உலகம் நாம் கைவிடப்படுகிற போது ஏளனம் செய்யும். இந்த உலகம் நாம் துன்பப்படுகிற போது பரியாசம் பண்ணும். சற்று முன்பால் கேட்டது போல குழந்தை இல்லாதவங்கள்ட்ட ஏன் உனக்கு குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க. வீடு இல்லாதவங்கள்ட்ட ஏன் உனக்கு வீடு இல்லையான்னு கேட்பாங்க. வேலை இல்லாதவங்கள்ட்ட ஏன் உனக்கு வேலை இல்லையான்னு கேட்பாங்க. திருமணம் ஆகாதவங்கள்ட்ட ஏன் உனக்கு திருமணம் ஆகலையா அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் வீடு இல்லாத அவனுடைய குறை அல்ல, திருமணம் ஆகாதது அவங்களுடைய குறை அல்ல, வேலை இல்லாத அவங்களுடைய குறை அல்ல, அவன் ஒரு குழந்தை இல்லாத அவங்களுடைய குறை அல்ல. அவன் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் ஏற்ற வேளையில் அற்புதத்தை செய்வார். இல்லாத ஒன்றை குறித்து பரியாசம் பண்ணுகிறது, இல்லாத ஒன்றை குறித்து கேலி பண்ணுவது உலகம். ஆனால் நீங்களும் நானும் அழும்போது, நீங்களும் நானும் கண்ணீர் வடிக்கும் போது, நீங்களும் நானும் அவன் மன சஞ்சலப்படும் போது பரலோகத்திலிருந்து அதை பார்த்து, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு அருமையான ஊழியக்காரர், ஊழியத்துக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தவர், திருமணமாகிவிட்டது அவருக்கு. ஆமென் ஆமென். அழகான ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் அந்த குழந்தை இறந்து போனது. அந்த குழந்தை இறந்ததுனால அவருடைய மனைவி ஹோமா ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டாங்க. ஹோமா ஸ்டேஜில் அவன் பேச முடியாது, சாப்பிட முடியாது, உட்கார்ந்த இடம்தான், எந்த உணர்வும் இல்லை. அந்த மனைவி அந்த புருஷன் குளிப்பாட்டணும், அந்த மனைவிக்கு அந்த புருஷன் வஸ்திரத்தை உடுக்க வைக்கணும். வஸ்திரத்தை உடுக்க வைத்து ஒரு சேர்ல உட்கார வைத்து விட்டு அவர் ஊழியத்துக்கு போனால் போயிட்டு வருகிற வரைக்கும் அதே நிலையில் அந்த சகோதரி உட்கார்ந்துருப்பாங்க. திரும்ப வந்த பிறகுதான் அவளை எழுப்பி படுக்க வைக்கணும், நடப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் சுய நினைவே இல்லை. வருடங்களாகிவிட்டது, மாதங்கள் போய்கொண்டே இருக்கிறது. பரிகாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள். ஆமென். கேரளாவில் நடந்தது. அந்த ஊழியரை நான் பார்த்தேன்.
அவருடைய சாட்சியை நேரடியாக கேட்டேன். ஒரு நாள் அவர் தன்னுடைய ஆராதனை நடத்துவதற்காய் போகிறார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் தன்னுடைய மோட்டார் பைக் எடுத்துட்டு ஹெல்மெட் வைத்திருக்கிறார். மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மழை தண்ணீரை விட தன்னுடைய கண்களிலிருந்து தாரதாரையாய் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. வேதனையோடு கூட கண்ணீர் துளிகள் தன்னுடைய சரீரத்தை நனைத்து கொண்டு வருகிற போது ஒரு டிராபிக்ல வரும்போது சிக்னல் பார்க்கிறார், ரெட் சிக்னல் பார்க்கிறார். அவர் நினைச்சார், இனி நான் என்னத்தை ஊழியம் செய்ய, நான் என்னத்தை போய் கூட்டத்தை நடத்த, நான் என்னுடைய வீட்டுக்கு திரும்ப போகிறேன். ஊழியம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். என் மனைவிக்கு இப்படிப்பட்டதான நிலைமை, இப்படிப்பட்டதான வேதனை, யார் என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை, திரும்ப போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மோட்டார் பைக்கை திரும்ப எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்குள்ளே போனார். போகும்போது எப்படி ஆமென் தன்னுடைய மனைவியை குளிப்பாட்டி உட்கார வைத்திருந்தாரோ அதே நிலைமையில் அந்த மனைவி உட்கார்ந்து இருக்கிறாள். அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்தவர் அழுது கொண்டே கண் மயக்கமாகி விட்டார். சர்ச்சில் ஆலயத்தில் ஆராதனைக்கு வந்த ஜனங்கள், பாஸ்டர் இப்போ வருவார், கொஞ்ச நேரத்தில் வருவார் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறாங்க. நேரங்களாகியும் போதகரை காணவில்லை. அவங்க நினைச்சாங்க ஒருவேளை பாஸ்டருடைய மனைவி இறந்திருப்பாங்க அல்லது சீரியஸ் ஆகியிருக்கும், அதுதான் அவர் வரலை அப்படின்னு சொல்லி அவங்க நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் தன்னை அறியாமல் ஆமென் அப்படியே மயக்கத்தில் இருக்கிற போது ஒரு கரம் இவருடைய கண்ணீரை துடைக்கிறது. இந்த கண்ணீரை துடைக்கிற போது ஆமென் கண்ணை திறந்து பார்த்தா மாதங்களாய் வருடங்களாய் பேசாமல் இருந்த மனைவி கேட்குறாங்க, என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? என கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நாம் அழும்போது நம்மோடு சேர்ந்து அழுகிற ஒரு பரலோகம் உண்டு. நமக்காய் பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு. ஏற்ற வேளையில் அவர் இறங்கி வருவார். ஆமென். அடக்க ஆராதனைக்கு காத்திருந்த சபையில் பாஸ்டரும் மனைவியுமாக போய் அன்றைக்கு ஆராதனை நடத்தினார்கள். நமக்காய் நம்முடைய பலவீனங்களில் பரிதபிக்கிற ஒரு மகிமையான பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற வேளையில் நமக்கு உதவி செய்யும்படியாய் இறங்கி வருகிறவர். இந்த ராத்திரி வேளையில தீர்க்க தரிசனமாய் இந்த கூட்டத்தின் நடுவில் பங்கெடுக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற, உன்னுடைய துக்க நாள் முடிவுக்கு வரப்போகிறது. உன்னுடைய கட்டுகளை அவிழ்க்கிற காலம் வந்து விட்டது. ஓ, உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை பக்கத்தில் வந்து விட்டது. ஆமென். நீ விடுதலை அடைய போகிறாய். இந்த கன்வென்ஷனோடு கூட ஆமென் உன்னுடைய வாழ்க்கையில அடுத்த பகுதிக்குள்ள நீ கால் எடுத்து வைக்க போகிறாய். உயர்வுக்கு நேராக உன்னுடைய ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறாய். ஓ ஹalleluya. சத்துரு கட்டின சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது. உன்னுடைய முன்னேற்றத்துக்கு விரோதமாய், உன்னுடைய நன்மைக்கு விரோதமாய், ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் நீ உன்னுடைய குடும்பம் வாழ்க்கைப்படக்கூடாதபடிக்கு கட்டி வைத்த சங்கிலிகளை இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் உடைத்தெறிகிறார். ராபா ஷகதா ஹதரா ரிபாலா வைடலா ரியக்கரதனபதா உடலா ரகதரதலபதா. ஹalleluya. சிலர் வாழ்க்கைப்படுவீர்கள், சிலருக்கு மறுபடியும் வாழ்க்கை உண்டாகும். சில குடும்பங்களில் திரும்ப ஆண்டவர் கட்டி எழுப்புவார். தேசத்தில் நிந்தைக்கும் பரிகாசத்துக்கும் ஆமென் ஆளான சில குடும்பங்களை கத்த மறுபடியும் கட்டி எழுப்புவார். இடிந்து போன ஒரு ரூத்துனுடைய வாழ்க்கையை கத்த கட்டி எழுப்பினது போல இடிக்கப்பட்ட சில குடும்ப வாழ்க்கைகளை கத்த கட்டி எழுப்புவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹalleluya. பின்வாங்கி போனது திரும்ப வரும். இழந்த நன்மைகளை கத்த திரும்ப தருவார். உன்னுடைய வெட்கத்துக்கு பதிலாய் இரண்டத்தனையான பலன் வரும். ஆமென். நீ அழுத இடத்திலே உன்னுடைய கண்ணீரை கண்டு பிள்ளைகளுக்காய் சில ஊற்று கண்களை கத்த திறந்தருளுவார். லகாய் ரோய் என்று சொல்லப்பட்டது போல சில ஊற்று கண்கள் இந்த ராத்திரி வேளையில திறக்கப்படுவதாக. சில ஊற்று கண்களை கத்த திறந்து ஆமென் ஹalleluya இதுவரைக்கும் கண்டிராத மேன்மையான வழிகளை கத்தர் காண்பிப்பாராக. ஆமென். சில பக்கத்தில் வந்து தலையில் தட்டு சொல்லணும் போல எனக்கு இருக்கு. ஆனால் ஹalleluya கன்வென்ஷன் கூட்டம் இல்லையா? ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை காதுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நம்முடைய பலவீனங்களிலே பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், நமக்காக அடிக்கப்பட்டவர், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமென். பிரதான ஆசாரியர் என்றால் யாரு? ஜனத்துக்காய் பாவ நிவர்த்தி செய்யக்கூடியவர் பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் என்று சொன்னால் என்ன?
அவர் தேவனுக்கும் ஜனத்துக்கும் இடையிலே நிற்கக்கூடிய மீடியேட்டர், பிரதான ஆசாரியன் என்று சொன்னால் யார்? அவர். ஆமென். ஜனத்தினுடைய காரியங்கள் எல்லாம் தேவனிடத்தில் சொல்ல வேண்டியவர். பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க, அங்கெல்லாம் போட்டுட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தோடு கூட, அவருடைய சிலுவை மரணத்தோடு கூட ஆசாரிய ஊழியத்துக்கு அதை முற்றுப்புள்ளி வைத்துட்டு நம் அனைவரையும் அழைக்கப்பட்ட ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு நம்மை குறித்து பரிதபிக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கை கொண்டு சொல்லுங்களேன், இயேசு நமக்காய் மனதுருகுகிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, இயேசு அவர்களை கண்டு மனதுருகி. ஆமென். இன்னைக்கு உலகம் மாறிட்டு, பெற்ற பிள்ளையை கண்டு மனதுருகாத தாய்மார், பெற்ற பிள்ளையை கண்டு மனதுருகாத தகப்பன்மார், சொந்த தாய் தகப்பனுக்காய் மனதுருகாத பிள்ளைகள். ஹல்லேலூயா. உலகம் ரொம்ப மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் மனதுருகிற இயேசு நம்முடைய நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு மனதுருகினபடினால என்னெல்லாம் நடந்தது என்று சொல்லி ஒரு 7 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ஏழை எதிர்பார்த்திருக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் தருகிற துணையோடு கூட ஆமென் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். நேரம் கிடைச்சா 7 பேசிடுவோம். 7 சொல்லிட்டாரே, பாக்கி 3 எப்போ பேசுவார் அப்படின்னு நீங்க காத்திருக்க வேண்டாம். உங்களுக்கு தேவையானதை கத்த பேசுவார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற. எவ்வளவு நல்ல வார்த்தை. ஜனங்களுக்காக பரிதபிக்கிற. 2000 ஆண்டுகளாக என் அருமை ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் நமக்காய் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வேதனை எல்லாருக்கும் தெரியாது, நம்முடைய பிரச்சனை எல்லாருக்கும் தெரியாது. சில ஆட்கள் நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா ஆமென் ஜனங்கள் பொறாமப்படுவாங்க. சில ஆட்களை பார்த்தா சிலர் சொல்லுவாங்க, வாழ்ந்தா இவங்களை போல என்ன செய்யணும்? வாழணும். வெளிப்பார்வைக்கு தான் அப்படி இருக்கும். ஆனா அவங்களுடைய அந்த ரங்கத்தை அறிந்தால் ஆமென் வாழ்க்கையில வேதனையோடு கூட இருப்பாங்க. ஆமென். இந்த கொரோனா டைமில், அதுக்கு முன்னால கேரளாவில் ஒரு வெள்ளப்பக்கம் வந்துச்சு இல்லையா? அந்த டைமில் ஆமென் சில குடும்பங்களுக்கெல்லாம் ஆகாரங்கள், சாப்பாட்டு பொருட்கள் வாங்கி கொடுத்தோம். அப்படி சில இடங்களில் கொடுத்து கொண்டிருக்கிற போது சபையில் உள்ள விசுவாசிக சொன்னாங்க, பாஸ்டர் அங்கே இங்கெல்லாம் சரிங்க, நம்ம ஊரில் செஞ்சாலாம் நல்லது அப்படின்னு. சோத்திரம். அப்படின்னு நினச்ச போது யாரை செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்கறது? நம்ம ஏழைன்னு நினச்சி கொடுப்போம், அவங்க காசு உள்ளவங்களாக இருப்பாங்க. நம்ம வசதியானவங்கன்னு சொல்லி ஒதுக்குவோம், அவங்க வறுமையிலும் இருப்பாங்க. சரி என்ன செய்ய, இருந்தாலும் சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 100 குடும்பத்துக்கு கொடுத்துருவோன்னு சொல்லி கொடுத்தோம். அப்படி 100 குடும்பத்துக்கு கொடுத்த போது ஒரு 5-6 குடும்பத்தில் சாட்சி சொன்னாங்க. நல்ல மாடி வீடு உள்ளவர்கள், நல்ல 2-3 வாகனம் வச்சிருக்கிறவங்க சொன்னாங்க, கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருந்தோம், நீங்கள் கொடுத்த அரிசியும் பயரும் பொருட்களும் எங்களுக்கு 1 மாதத்துக்கு திருப்தியாக இருந்தது. வெளியே உள்ளதை தான் மனுஷன் பார்ப்பா, உள்ளே இருக்கிறது மனுஷனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை போஷிக்கிறவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஒரு திமிங்கலம் ஒரு டைம் தன்னுடைய குட்டிக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும் தெரியுமா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். ஆமென். திமிங்கலம் ஒரு நேரம் தன்னுடைய குட்டிக்கு ஆமென் கொஞ்சம் தான் 500 லிட்டர் பால் கொடுக்குமா? அல்லேலூயா. ஆமென். எப்படி கொடுக்குது? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆமென் ஆகாயத்து பறவைகளுக்கும் கடலில் இருக்கிற மீன்களுக்கும்
அவையெல்லாம் ஆண்டவரை பார்க்கிறது. ஏற்ற வேளையிலே ஆகாரம் தருவீர் என்று சொல்லி அது வாயை திறக்க கர்த்தர் கொடுக்கிறார். அது திருப்தி அடைகிறது. ஆமென். காகங்களை போஷிக்கிற தேவன் உங்களை என்னை போஷிக்க அவர் எவ்வளவு வல்லவர், எவ்வளவு மேன்மையானவர். ஓ ஹல்லேலூயா. ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். மார்க் 8:2. அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய சாப்பாட்டை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பரிதபிக்கிற இயேசு, மனதுருகிற இயேசு, அவர் மனதுருகினா நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. இந்த தாயார் ஒரு வசனத்தை சொன்னாங்க, எனக்கு பிடிச்ச வசனம். உன்னுடைய நினைவுகள் அல்ல என்னுடைய நினைவுகள், உன்னுடைய வடிகள் அல்ல என்னுடைய வடிகள். ஓ சோத்திரம். வேற எங்கேயா சொல்லியிருக்கலாம். உங்கள் முகத்தில் பார்த்தா பல்பெல்லாம் பீஸ் ஆனது மாதிரி இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வழி நடத்தல் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாய் கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். நம்ம வெளிநாட்டுக்காரனை எதிர்பார்த்திருப்போம், பணக்காரங்களை எதிர்பார்த்திருப்போம். ஆமென். பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து வரணும்னு நினைப்போம், ஏரோதனுடைய அரண்மனையிலிருந்து கிடைக்கணும்னு நினைப்போம், நல்ல பெரிய ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு கிடைக்கும்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வழிநடத்தல் வித்தியாசமானது. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் என்ன இருக்கான்? 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும். ஆனாலும் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு அது எம்மாத்திரம். ஆமென். சோத்திரம். இந்த பிள்ளைகளை நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடாது. பெரிய ஆளுக்கு காணிக்க கொடுக்காட்டாலும் சில வேளை சின்ன பிள்ளைங்க கொடுக்குற காணிக்க தேசத்தை அசைக்கக்கூடியதாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் 2 வாரத்துக்கு முன்பதாக சபையில் ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்க. ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஊழியம் செய்கிறவர். அவர் சொன்னார், 8 வயசு இருக்கும்போது எங்கள் சபையில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்னை தாக்கினது. இன்றைக்கு நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் ஹிமாச்சல் பிரதேசத்தில் யாரும் போகாத இடத்துல ஒரு மிஷனரியாக இருந்து ஊழியம் செய்கிறேன்னு. அப்படின்னா சின்ன பிள்ளைகளையும் சர்ச்சுக்கு கொண்டு வரணும். இயேசு பிரசங்கம் பண்ண கூட்டத்திலையும் யார் இருந்தாங்க? சின்ன பிள்ளை இருந்தாங்க. ஆமென். பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் சர்ச்சுக்கு வருவாங்க. பிள்ளை கிடைச்ச பிறகு ஏன் வரலன்னு கேட்டால் பிள்ளை இருக்க. அல்லேலூயா. பிள்ளையை கொண்டு வரணும். பிள்ளையை தந்த தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அந்த பிள்ளை ஆலயத்தில் வளர்க்கப்படணும். ஆமென். அன்னாள் பொருத்தனை பண்ணினால் அந்த பொருத்தனை பண்ண உடனே பால் மறந்த உடனே பிள்ளையை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் விட்டாள். ஆமென். ஆலயத்தில் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் கெட்டு போன சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் ஆலயத்தில் பணிவிடைக்காரர்களாக வளரட்டும். இந்த ஆலயத்தில் நிறைய ஊழியங்களுக்கு ஆளு தேவை. ஆமென். அல்லேலூயா. 3 கேமரா இங்கே இருக்கு, ஒரு ஆளு தான் நிற்கிறாரு. ஆமென். இங்கே ஒருத்தரை 4 கீபோர்டு வாசிக்கிறாரு. ஆமென். 4 பேர் பழகினா 4 பேர் வாசிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். மைக் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆளு தேவை. ஆமென். பாய் போடுறதுக்கு ஆளு தேவை, ஜெபிக்கிறதுக்கு ஆளு தேவை, ஊழியத்துக்கு கொடுப்பதற்கு ஆளு தேவை. ஆமென். தேவனுடைய ஊழியத்தில் மட்டும்தான் ஆமென் ஆளு வேண்டான்னு போர்டை வைப்பதில்லை. அது என்னைக்கும் ஆளு தேவைதான். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அல்லேலூயா. பிள்ளைகளை பெற்று போடுங்க, ஒரு 10 எண்ணத்தை பெற்று போடுங்க. ஆமென். தடை பண்ணாதிருங்கள். அல்லேலூயா. 10 ஆண்டவருக்காக கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சோத்ரம். அந்த பையனுடைய பெற்றோருக்கு நல்ல ஒரு கைதட்டு கொடுங்களேன். எந்த பையனுடைய? ஆமென். எந்த பையனுடைய? சோத்ரம். நான் 2 வாரத்துக்கு முன்பாக சபையில் ஒரு குழந்தை பிரதிஷ்டை நடந்து அதில் சொன்னேன். ஆமென். ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன். பாஸ்டருக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. நான் போய் அந்த ஊழியக்காரங்களை சந்தித்து ஜெபம் பண்ணிட்டு இறங்கி வரும்போது அந்த பாஸ்டர் ஒரு 500 ரூபா எடுத்து என் கையில் காணிக்கையே தந்தார். ஒரு சின்ன பிள்ளை, கரெக்டாக அந்த இருக்கு பாருங்கள், அதே மாதிரி ஒரு பிள்ளை. அது எழும்பி அந்த அப்பாட்ட சண்டை போடுது. எந்தன்னு கொடுக்கணும், எந்தன்னு கொடுக்கணும், கொடுக்கண்டா பைசா கொடுக்கண்டா அப்படிங்குது. அல்லேலூயா. ஆமென்.
தொலியெல்லாம் முறிஞ்சு போச்சு, என்ன செய்யறது? அதை திரும்ப கொடுக்கவா வாங்கவா? ஆமென். அந்த பாஸ்டருடைய முகத்தை பார்த்தா செருப்பு வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு அவரு. சோத்திரம். என்ன செய்ய? அவர் சமாளிச்சார். பாஸ்டர் மன்னிச்சு கொடுக்க பாஸ்டர், வாங்கியிருக்கேன். சோத்திரம். நான் வாங்கிட்டு வந்தேன். அவன் என் மனசில் ஒரு கேள்விக்குறி, ஏன் இந்த பிள்ளை இப்படி சொல்லிச்சு? சோத்திரம். அடுத்த நாள் ஒரு விசுவாசி வீட்டுக்கு போனேன். அங்கே ஒரு சின்ன பையன் இருந்தான். சின்ன பையனுடைய பேர் சொன்னால் லைவில் போகிறதுனால எல்லாருக்கும் தெரியும். இதை விட கொஞ்சம் பெரிய பையன். அவன் வந்தான், என் மேலே சாஞ்சி உட்கார்ந்தான். உட்காந்து இப்படி தாடியெல்லாம் அவனு தடவினான். தடவிட்டு அவன் கையில் இருந்து ஒரு 100 ரூபா நோட்டை எடுத்து என்கிட்ட தந்தான். ஐயோ சோத்திரம் தான் கேட்டேன், எதுக்குடா பைசா தர அப்படின்னு. உனக்கு அது பைசா? அவன் சொன்னான், எங்கள் மாமா வந்திருந்தாரு, அவர் தந்தார். சரி நீ முட்டாய் வாங்க வேண்டியதானே? இல்லை பாஸ்டர் மாமன் வச்சோ, அது தெய்வத்தின் வேலைக்கு பிரயோஜனமாகும். அல்லேலூயா. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. தாயின் தகப்பனும் கொடுக்கிறவர்களாக இருந்தா பிள்ளைகள் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். தாயின் தகப்பனும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறத பிள்ளைகளை பார்க்கணும். அல்லேலூயா. தர்மையான குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். பொருத்தனை பண்ணி இப்படி ஒரு கன்வென்ஷன் நடத்துறாங்க. இந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது ஆமென், பல மிஷனரிகளை தாங்குகிற, பல சபைகளை கட்டுகிற ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாய் இதுகள் எழும்பட்டும். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஆமென், அந்த மீதியான 12 கூடையை எடுத்து ஆண்டவர் 12 சீசர்களுக்கும் கொடுத்து அனுப்பினார்னு. அப்படி பைபிளில் சொல்லப்படலை. என்னுடைய கருத்துப்படி 12 கூடையும் அதை கொடுத்த பையன் தலையில் கட்டி ஆண்டவர் கொடுத்து அனுப்புவார். அல்லேலூயா. ஆமென். அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் தருவார். நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அதே அளவினால் அழைக்கிறார். அல்லேலூயா. தேவை அதிகம். 5000 பேர் முன்னால் இருக்கிறாங்க, பெரிய கூட்டம் முன்னால் இருக்கிறது. அந்த பெரிய கூட்டத்தின் மத்தியில் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் அல்லேலூயா, அதை புரிந்து கொண்ட ஒரு சிறு பையன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து கொடுத்தான் பாருங்க. கொடுத்த மாத்திரத்தில் ஆண்டவர் அதை வானத்துக்கு நேராக உயர்த்தி சோத்திரம் பண்ணி பிட்டு கொடுக்க கொடுக்க நேற்றுக்கு சொன்னது போல பரலோகத்தின் பல கனிகளை கர்த்தர் திறக்க ஆரம்பித்தார். பரலோகம் திறந்து விட்டால் அல்லேலூயா திருப்தியாய் கர்த்தர் தருவார். ஆமென். பரலோகம் திறந்து விட்டால் தேவையானதை எல்லாம் கர்த்தர் தருவார். பரலோகம் திறந்து விட்டால் மீதி எடுக்கும்படி கர்த்தர் தருவார். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய 2வது ராத்திரி வேளையில நமக்காய் பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். உடைய குடும்பத்தினுடைய தேவை குறித்து கலங்காதீங்க. உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை குறித்து கலங்க வேண்டாம். உடைய எதிர்காலத்தை குறித்து கலங்க வேண்டாம். ஓ ஹalleluya. வீடு இல்லையா? கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து தர அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹalleluya. அவர் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியன். அவர் பட்டினியா நம்மை அனுப்புவதில்லை. வேதவசனம் சொல்லுகிற, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனாக மாறினேன். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை என்னுடைய கண்கள் கண்டது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் பரிதபித்தால் தேவைகள் சந்திக்கப்படும். 2 பேரும் தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் நமக்காய் பரிதபிப்பார்னா நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படும், கடன்கள் அடைக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும். அல்லேலூயா. ஆமென். பண்டு காலத்தில் சொல்லுவாங்க, பெந்தகோஸ்துல சேரணும் கப்பையும் மீனும் தின்னணும்னு. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அல்லேலூயா, நல்ல கப்பையும் மீனும் தின்னணும்னா பெந்தகோஸ்துக்கு தான் வரணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சோதரங்க சர்ச்சில் பல வருஷத்துக்கு முன்னால் கஞ்சி கொடுப்போம் மத்தியானம். இப்போ காலை 6 அது கொடுக்கறது இல்லை. அன்னைக்கு கஞ்சி குடித்த பிள்ளையெல்லாம் வளர்ந்து இன்னைக்கு பெரிய வேலைகளில் இருக்கிறாங்க. ஆனாலும் சொல்லுவாங்க, அந்த சர்ச்சில் குடித்த கஞ்சியினுடைய டேஸ்ட்டு இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு. அல்லேலூயா. ஆலயத்தில் சாப்பிடுகிற ஆகாரம் சாதாரணமானதல்ல. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசோபாகங்களை பண்டக சாலைக்கு கொண்டு வாங்க. வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டுமாய் ஆசீர்வதிப்பா. நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி எடுக்கத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவாராக. தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வதாக மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்கள். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்கள். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு
சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு மனதுருகி. ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. வேத புத்தகத்தில் குஷ்டரோகம் என்று சொன்னால் அது சாபத்தினுடைய வியாதி. ஆமென். லேவிய ராகமத்தில் நான் வாசிக்க முடியும். ஆமென். சாபத்தினால் குஷ்டரோகம் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஆமென். ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசின மீரியாம் குஷ்டரோகியாய் மாறினாள். ஆமென். ஹல்லேலூயா. மீரியாம் அக்கா, ஊழியக்காரன் மோசே தம்பி. ஆனா தம்பிக்கு விரோதமா பேசல, தம்பிக்கு பொஞ்சாதிக்கு விரோதமா மீரியாம் பேசினாள். அடுத்த நிமிடம் அவள் ஆறா மாறினா? நீங்க பைபிள் வாசிச்சது இல்லையோ? குஷ்டரோகியாய் மாறினாள். அது சாபம். மோசே ஜெபம் பண்ணார், எப்படியோ தப்பிச்சிட்டா. 2, பொருளாசைக்காரனாய கேயாசி நாகமானுடைய குஷ்டத்தை வாங்கி கொண்டான். அல்லேலூயா. கேயாசி சபிக்கப்பட்டவனாய் மாறினான் பொருளாசையினால. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நமக்கு கொடுத்த எல்லையில் நிற்கணும், எல்லையை மீறக்கூடாது. நம்ம கொடுத்த எல்லையில தான் நிற்கணும், அழைப்பில் நிற்கணும், அதை மீறிடக்கூடாது. ஆமென். ராஜாவாய் அழைக்கப்பட்ட உசியா ராஜஸ்தானத்தை விட்டு ஆசாரியன் செய்யக்கூடிய ஊழியத்தை செய்யும்படியாய் துணிந்து ஆலயத்தில் பிரவேசித்தான். சொல்லுங்க. நெற்றியில குஷ்டம் வந்தது. கல்லறையில் அடக்கப்படாதவனாய் குஷ்டரோகியாய் மரித்தான். அல்லேலூயா. ஆமென். நான் காலத்தை சொன்ன மாதிரி தான், நம்ம என்ன மனதுருக்கத்தை எடுத்தாலும் செய்தி இப்படிதான் வரும். அல்லேலூயா. கையை வைத்து ராமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். குஷ்டரோகி அநேகர் மாறுவதற்கு காரணம், குடும்பங்களில் சாபம் வருவதற்கான காரணம், தேவனுக்கு விரோதமாய், தேவ வார்த்தைக்கு விரோதமாய், தேவ திட்டத்துக்கு விரோதமாய் நிற்கிறதுனால. அல்லேலூயா. ஆமென். குஷ்டரோகம் வந்தா என்ன செய்யணும்? வீட்டை விட்டு துரத்தணும். குஷ்டரோகம் வந்தா என்ன செய்யணும்? தேசத்தை விட்டு துரத்தணும். அவனை தனி குடித்தனத்துக்கு அனுப்பணும். அவன் கையில் ஒரு மணியை பிடிச்சிட்டு தீட்டு 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 என்று சொல்லணும். ஆமென். குஷ்டரோகம் பெற்றவன், குஷ்டரோகம் பிடிச்சவன் பாளையத்துக்குள்ள இருக்க முடியாது, சபைக்கு வர முடியாது, ஆராதனை செய்ய முடியாது, காணிக்கை கொடுக்க முடியாது. அப்பாவுக்கு அவன் வேண்டாம், சகோதரனுக்கு அவன் வேண்டாம், தாய்க்கு அவன் வேண்டாம், சொந்த பந்தங்களுக்கு அவன் வேண்டாம், நாட்டுக்காரருக்கு வேண்டாம், ஊர்காரங்களுக்கு வேண்டாம். கல்யாண வீட்டுக்கு அவன் போக முடியாது, பிறந்த நாள் விழாவுக்கு அவன் போக முடியாது, மரண வீட்டுக்கு அவன் போக முடியாது, பஸ்ஸில் ஏறி அவன் கூட்ட நெரிசலில் உட்கார முடியாது. ஏனென்றால் அவன் குஷ்டரோகி. அல்லேலூயா. ஆனால் இந்த ராத்திரி வேளையில இயேசுனுடைய மனதுருக்கத்தை குறித்து சொன்னா, யாருக்கும் வேண்டாதவன் இயேசுவுக்கு வேண்டும், யாருக்கும் தேவையில்லாதவன் இயேசுவுக்கு தேவை. குடிகாரனாய் வீட்டுக்கு ஊருக்கு வேண்டாதவனாய் யாராவது தள்ளி வைத்திருக்கிறாங்களா? சொந்த பந்தங்களால் தள்ளி வைக்கப்பட்டவர்களாய் வாழுகிறீங்களா? உங்களுக்கு இயேசு சொல்லுகிற வார்த்தை, மகனே நீ எனக்கு தேவை. ஆமென். மத்தேயு புத்தகத்தில் அழகா சொல்லப்பட்டு 8ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு மலையில ஏறினார், 8ஆம் அதிகாரத்தில் இயேசு இறங்கினார். தப்பாதீங்க, இப்ப கவனிங்க. ஆமென். சோத்திரம். நான் பேசுறது தப்பா போச்சுன்னு நீங்க தேடுறது போல இருக்கு எனக்கு. அல்லேலூயா. 5ஆம் அதிகாரத்தில் மலையில ஏறினார், 3 அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு 8ஆம் அதிகாரத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கி வருகிறார். இயேசு இறங்கி வரும்போது அந்த மலையிலிருந்து எத்தனை வழி வேண்டாலும் இயேசுக்கு வந்திருக்கலாம். ஆமென். காப்பி காட்டுக்கு வரக்கு எத்தனை வழி இருக்கு? நிறைய வழி இருக்கு. ஆமென். அப்படிதான் மலையிலிருந்து இறங்கணும்னா நிறைய வழி இருக்கும். ஆனால் பிரத்யேகமான ஒரு வழியில் இயேசு வருகிறார். இயேசு ஒரு நாளை குறிச்சார்னா, இயேசு ஒரு நேரத்தை குறிக்கிறார்னா, இயேசு வரும்படியா ஒரு பாதையை தெரிந்து கொள்கிறார்னா நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாம இயேசு வருவதே இல்லை.
யாராலும் சந்திக்கப்பட முடியாத, யாராலும் நேசிக்கப்பட முடியாத ஒரு மனுஷனை சந்திப்பதற்காய் இயேசு அந்த மலையிலிருந்து இறங்கி வரும்போது திடீரென்று ஆமென் ஜனக்கூட்டம் பின்னால வருது, இயேசு முன்னால வருகிறார். தீட்டு தீட்டுன்னு மணியை வச்சு அடிச்சு கொண்டு இருக்க வேண்டியவன் இப்பொழுது முன்னாக வந்தான். அவன் முழங்கால் படியிட்டான், பணிந்து கொண்டான். அவன் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுகிறான். இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். நமக்காய் பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் நமக்கு உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்க ஒருவேளை இந்த சபைக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம், தேசத்திலிருந்து இந்த சத்தத்தை கேட்கலாம், ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கலாம். நீங்க தனித்தவர்களாக இருப்பீங்கன்னா, உலகத்தால் கைவிடப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னா, சொந்த பந்தங்களா வெறுக்கப்பட்டவர்களா இருப்பீங்கன்னா, உலகம் உங்களை கண்டு மனதுருகாம இருக்கலாம். என் ஆண்டவர் உங்களை கண்டு மனதுருகிறவராக இருக்கிறார். ஏன் இந்த ராத்திரி வேளையில நீ இந்த செய்தியை கேட்க வேண்டும்? ஏன் இந்த வார்த்தையை கேட்க வேண்டும்? நம்மை நேசிக்கிற, நமக்காய் பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரிய பக்கத்தில் வந்து மனதுருகிறார். அல்லேலூயா. அழகா அந்த வார்த்தை சொல்லுகிறது, இயேசு மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இந்த ராத்திரி வேளையில எத்தனை வருடமான சாபங்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சாபங்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அசுத்தத்துக்குள்ளே கிடந்தாலும் அதிலிருந்து விடுதலை தரக்கூடியவர் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சொன்னேன், குஷ்டரோகனா சாபம். சாபம், சில சாபம் தலைமுறைகளுக்குள்ளே வந்து கொண்டிருக்கும். கவனியுங்கள். ஆமென். பூமியை ஆண்டவர் சபிச்சார், இதுவரைக்கும் அந்த சாபம் மாறல. ஆமென். போன வாரத்தில் நாங்கள் ஒரு ஊருக்கு போகும்போது மனைவி கேட்டாங்க, அவன் ஏன் இந்த இடத்துல எல்லாம் முள்ளு காடா இருக்கு? இந்த முள்ளு கேரளத்தில் இல்லையே, இந்த உடமுள்ளு இந்த தமிழ்நாட்டில் தான் இப்படி இருக்கு அப்படின்னு. ஆமென். அது பூமியின் மேல் போடப்பட்ட சாபம். ஏன் கலை? ஆமென், அது ஒரு சாபம். அல்லேலூயா. ஏன் நெற்றி வேர்வை? அது ஒரு சாபம். என் பிரசவத்தில் வலியோடு பிள்ளை பெறணும், அது ஒரு சாபம். அல்லேலூயா. ஆனால் கலாத்தியர்கள் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமானார். சாபத்தால் முளைத்த முள் அவருடைய தலையிலே ஆமென் சூட்டப்பட்டது. சாபத்தை மாற்றும்படி அவர் சிலுவையிலே தூக்கப்பட்டார். என்னை கேட்கிற நண்பரே, சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில சாபத்தில் இருப்பீங்கன்னா, ஆமென், சாபத்தினால குழந்தை பாக்கி இல்லாம இருக்கிறீங்களா? சாபத்தினால திருமண முறிவில் இருக்கிறீங்களா? சாபத்தினால குடி வெறியில் அகப்பட்டிருக்கிறீங்களா? சாபத்தினால கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? சாபத்தினால வியாதியினை பிடிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அவன் பரிகாரிகளை தேடி ஓட வேண்டாம். இயேசு கிறிஸ்து பரிகாரியா இருக்கிறார். அவர் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியனாய் இன்றைக்கு நம்மத்தில உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் நம்மை தொடுமானால் எப்பேற்பட்ட சாபமாய் இருந்தாலும் அது நிமிடத்துக்குள்ளே மாறி போகும். சாபங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ராத்திரி வேளையில இந்த கூட்டத்தில் பங்கெடுக்கிற ஜனத்தின் மேல் இருக்கிற சாபங்கள் நீங்குவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே சாபத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வியாதி என்கிற சாபங்கள் மாறுவதாக. தற்கொலையின் ஆவிகள் வெளியேறி போவதாக. குடிவரையினுடைய ஆவிகள் வெளியேறுவதாக. ஹார்ட் அட்டாக்குகள் மறைந்து போவதாக. செய்வினையின் கட்டுகள் நீங்குவதாக. கற்பங்களுக்கு அடுத்த வியாதிகள் நீங்கி போவதாக. எலும்புகளுக்கு அடுத்த வியாதிகள் நீங்கி போவதாக. The spirit of accident, விபத்துகளை கொண்டு வரும்படியாய் பதியிருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. பிள்ளைகளை வழிதப்ப பண்ணுகிற, பிள்ளைகளை தலைமுறைகளை வழிதப்ப பண்ணுகிற எல்லா சாபத்தின் ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. எஸ் லார்ட். இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ, சாபத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை தருகிறார். சில சாபங்கள் மாறாததாய் தொடர்ந்து கொண்டிருக்கும்.
அவன் சில குடும்பத்தில் சில மாதங்களில் பிரச்சனை வந்துட்டு இருக்கும். சில குடும்பங்களில் தகப்பன் சந்தித்த பிரச்சனை பிள்ளை சந்தித்துக் கொண்டிருப்பான். சாபங்கள். ஆமென். சாபம்னா என்ன? ஒரே வார்த்தையில சொல்றேன். ஆமென். கொடூரமான பாவத்துக்கு கிடைக்கிற தண்டனை தான் சாபம். முற்பிதாக்கள் செய்த பாவத்தினுடைய விளைவுதான் சாபம். அது தலைமுறைகளை பாதிக்கும், அது குடும்பங்களை சீரழிக்கும். சாபம் சந்ததிகளை தொடர்ந்து கொண்டு வரும். ஆனால் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இந்த உலகத்தில் சாபத்துக்கு டேப்லெட் தரக்கூடிய ஆஸ்பத்திரி கிடையாது. சாபத்துக்கு சிகிச்சை தரக்கூடிய அலோபதியும் கிடையாது, சித்தாவும் கிடையாது, ஆயுர்வேதமும் கிடையாது. சாபத்தை மாற்றுகிற ஒரே ஒருவர் தான் உண்டு. அவர்தான் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து. சத்தமா கையை வைத்து சொல்லுவீங்களா? இயேசு கிறிஸ்து சாபத்தை மாற்றுகிறவர், சாபத்திலிருந்து விடுதலையை தருகிறவர். எவ்வளவு பெரிய சாபத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் இன்னைக்கு சாபமுள்ள குடும்பங்களை தொடுவாராக, சபிக்கப்பட்ட குடும்பங்களை கத்த தொடுவாராக, சாபத்தை சுமந்து நடக்கிற ஜனங்களை கத்த தொடுவாராக. காப்பு காடு பகுதியிலே சாபத்தினால் கட்டப்பட்ட குடும்பங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குவாராக. மந்திரங்களினால் கட்டப்பட்ட குடும்பங்களை கத்தர் விடுதலை ஆக்குவாராக. அடிமைத்தனத்தினால் கட்டப்பட்ட குடும்பங்களை கத்தர் விடுதலை ஆக்குவாராக. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலைகள் சம்பவிப்பதாக. Yes, Holy Spirit. Thank you, Lord. Hallelujah. 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 ஏன் சில குடும்பங்களில் பைத்தியங்கள், என் குடும்பங்களில் மனவியாதிகள். ஆமென். The spirit of depression. சிலருக்கு தூக்கம் இல்லை, சிலருக்கு தூக்கம் தான். ஆமென். சிலர் சாப்பிட மாட்டாங்க, பசி இல்லை. சிலருக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி என்ன செய்யல, அடங்கல. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இதற்கெல்லாம் மனுஷனால வைத்தியம் கிடையாது. அல்லேலூயா. 2012ஆம் ஆண்டுல இலங்கை தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது அங்கே ஹட்டன்ங்கிற பகுதி, அங்கே அருமையான ஒரு போதகர், ஆன்லைனில் கேட்குறதுனால இதை பேர் சொல்கிறேன், பாஸ்டர் கிறிஸ்டோபர், ஒரு வயசான ஐயா, என்னை கூப்பிட்டு ஒரு போலீஸ் அதிகாரியை சந்திக்கும்படியாய் போனார். அங்கே அந்த போலீஸ் ஆஃபீஸரை சந்திக்கிறதுக்கு போன போது ஸ்டேஷனில் சொன்னாங்க, ஐயா அவங்க இப்போ தான் கோட்டஸுக்கு போயிட்டாங்க. உடனே ஒரு போலீஸ்காரர் ஃபோன் பண்ணார், அவங்கள எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உயர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி. அப்படி கோட்டஸுக்கு போனோம். அங்கே பேசிகிட்டு இருக்கிறோம், அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். ஃபாதர் வாங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு சீனியரான ஒரு போலீஸ் அதிகாரி உள்ளே கூப்பிட்டார். போய் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு அவருக்கு ஒரு ஃபோன் வருது ஸ்டேஷனில் இருந்து. சார், எங்களால் என்ன செய்யணும்னு தெரியல, ஒரு கிரிட்டிக்கலான கேஸ் வந்திருக்கு, என்ன செய்யலாம்? என்ன பிரச்சனை? ஒரு 13 வயசான பொம்பளை பிள்ளை, அது எஸ்டேட் இல்லையா, டீ எஸ்டேட். அது எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க, சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க, கொழுந்தெடுக்க போகிறவங்க. மத்தியானம் வந்து சாப்பிட்லான்னு வந்தால் ஒரு வீட்லேயும் சாப்பாடு இருக்காது. பல நாட்கள் வந்தவங்கெல்லாம் பட்டினி ஆயிட்டாங்க. கடைசியில் தான் இவங்க கண்டுபிடிச்சாங்க, இந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்றது இந்த குழந்தை, 13 வயசான பிள்ளை. அத்தனை வீட்லேயும் போயிடும். எப்படியாவது கதை திறந்து போய் அவ்வளவு சாப்பாடு, 10 பேருக்குள்ள சாப்பாடை சாப்பிட்டு இப்படி ஒரு நெளிஞ்சா சாப்பாடு எங்கே போச்சுன்னு தெரியாது. சோத்திரம். போலீஸில் ஒப்படைச்சிட்டாங்க. போலீஸ்காரர்கிட்ட அந்த பிள்ளை, ஐயா சாரே பசிக்குன்னு சொல்ல அவருக்கு இறக்கப்பட்டு வீட்டில் போய் சாப்பாடை கொடுத்தா அவங்களுக்கு அத்தனை பேருக்குள்ள சாப்பாடை ஒரே நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு அது இருக்குது. இது என்ன செய்கிறது? அல்லேலூயா. போலீஸ்காரரால் முடியாது, டாக்டரால் முடியாது. ஆமாம். இதை கேட்ட உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார், கடவுள் சரியான நேரத்துக்கு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. எங்களால் முடியாதையா, என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. கொண்டு வர சொல்லி
போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கோட்டேஸில் ஜெபம் பண்ணோம். அந்த பூதம் அந்த பிள்ளையை விட்டு போச்சு. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, சாபத்தின் கட்டுகளை மாற்ற இந்த உலகத்தில் ஒரே ஒருவருக்கு தான் முடியும். அவர்தான் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. எப்பேற்பட்ட சாபங்களாக இருந்தாலும், தலைமுறைகளை பாதிக்கிற சாபங்களாக இருந்தாலும், அசுத்த ஆவிகளாக இருந்தாலும், குடி வெறியினுடைய ஆவியாக இருந்தாலும், அல்லேலூயா, கீழ்ப்படியாவின் ஆவியாக இருந்தாலும், எந்த சாபத்தையும் மாற்ற இயேசு கிறிஸ்துவால முடியும். காரணம், மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானார். ஓ, இந்த ராத்திரி வேளையில நான் ஆவியில பார்க்கிறேன், சில சரீரத்தில் இருக்கிற சாபத்தின் ஆவிகள் விலகி ஓடுகிறது. சில குடும்பத்தினுடைய வாசல்ல படுத்து கிடந்த சாபத்தின் வல்லமைகள் வேரோடு 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 பிடுங்கி பிடுங்கி எறியப்படுகிறது. எஸ் எஸ், ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும். அத்தி மரத்தை பார்த்து, இனி ஒருவரும் உன்னிலே கனியை புசிக்காதிருக்க கடவுள்னு சொன்ன மாத்திரத்தில் பட்டு போனது உண்மையானால், இந்த ராத்திரி வேளையில நாம் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சில சாபங்கள் பட்டு போவதாக, சில சாபத்தின் ஆவிகள் முறியடிக்கப்படுவதாக. எஸ், மாறி மாறி வியாதியை கொடுக்கிற சாபத்தின் ஆவிகள், மாறி மாறி போராட்டத்தை கொடுக்கிற சாபத்தின் ஆவிகள், மாறி மாறி பிரச்சனையை தோல்வியை கொண்டு வருகிற சாபத்தின் ஆவிகள், ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிற சாபத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. நமக்காய் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியன், ஓ, 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியிலே 7 நட்சத்திரங்களை தன்னுடைய வலது கரத்தில் ஏந்தினவராய் இந்த ஆலயத்தின் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஓரேபில் முச்செடி பற்றி எறிந்த போது அதில் ஒரு தேவ தூதன் வெளிப்பட்டார் என்றால், இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள வெளிப்பட்டது தேவ தூதன் அல்ல, தேவகுமாரனாய் இயேசு. தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்துக்குள்ள வெளிப்பட்டது உண்மையானால், உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள். உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். கடற்கரை மணலத்தனையான கூட்டம் உன்னிடத்துக்கு திரும்பும். தேவதூதர்கள் தேசத்தில் இறங்குகிறார்கள். தேவனால் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாக இருக்கிற தேவதூதர்கள் காப்புக்காடு தேசமே முன்னிலை இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தேசத்தின் மேல தேவதூதர்கள் அசைவாடுகிறார்கள். சிலரை விடுதலையாக்கும்படி தேவன் நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். Oh Jesus, Jesus. Oh, இருவழி சந்துகளிலே கட்டப்பட்டு எங்க போகணும்னு தெரியாத, என்ன தீர்மானம் எடுக்கணும் என்று தெரியாமல், எதை செய்யணும் என்று தெரியாமல் குழம்பி கிடக்கிற சிலரை அவிழ்க்கும்படிக்கு தேவன் தேவ பிள்ளைகளை தேசத்துக்குள் அனுப்ப போகிறார். இந்த கூட்டத்தின் நடுவில் சிலரை 2 பேராய் கர்த்தர் தேசங்களுக்குள் அனுப்ப போகிறார். சில சபிக்கப்பட்ட வீடுகளுக்குள்ளே, சில கட்டுண்ட வீடுகளுக்குள்ளே, சில போராட்டங்கள் நிரம்பெற வீடுகளுக்குள்ளே, எஸ், கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். Receive that anointing. Oh, Holy Spirit, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. யாருக்கு வேண்டாதது இயேசுவுக்கு வேணும். இதுவரை எந்த மனுஷனும் ஏறிராத சில கழுதைகளை கர்த்தர் ஆலயத்தில் கொண்டு வருவார். ஆலயத்துக்குள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, தேவன் செய்ய நினைத்தது யாராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய விரிவாக்கம் உண்டாக போகிறது. ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. ஓ, ஒரு பெரிய விடுதலை தேசத்தில் உண்டாக போகிறது. தேசாதிபதி வெட்டுண்டவனாய் விழுகிறார். சாத்தான் மின்னலை போல விழுகிறார்.
சாத்தான் மின்னலை போல விழுகிறான். இதுவரைக்கும் தேசத்தை காத்த நிழல் தேசத்தை விட்டு அகன்று போகிறது. ஓ, காலேப்புக்கு கொடுத்த அந்த பலனை கர்த்தர் தருகிறார். காலேப் எபிரோனை சுதந்திரமாக்கி கொண்டது போல இந்த ராத்திரி வேளையில சில எபிரோன்களை சுதந்திரமாக்கு. எஸ், நீ கால் மிதித்த தேசத்தை உனக்கு கர்த்தர் தருவார். ஓ, நீ கால் மிதித்த வீடுகளை கர்த்தர் உனக்கு தருவார். நீ நடந்து தெரிந்த தேசத்தை உனக்கு உன்னுடைய சந்ததிக்கு சுதந்திரமாய் தருவார். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆலயத்துக்குள்ள ஒரு பெரும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு உள்ளே ஒரு பெரும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய நதி இந்த ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆவியில பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை. உங்களுடைய சரீரத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்துமாவில விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கையளவு மேகம் எழும்பி கொண்டிருக்கிறது. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. வியாதிகள் சுகமாகட்டும். வியாதிகள் சுகமாகட்டும். தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். இதுவரைக்கும் கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை. ஒரு திரி அணைந்து போகிறது போல எகிப்தின் ரதங்களையும் குதிரைகளையும் சமுத்திரத்திலே தள்ளி அணைத்து போட்ட கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே ஜெயத்தை தருகிறார். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ராமே சொல்லுவோமா? ஆண்டவர் பரிதபித்தால் தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவர் பரிதபித்தால் சாபம் மாறும். அதை மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாமலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொத்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். தொட்ட மாத்திரத்திலே அவருடைய உதரத்தினுடைய ஊரல் நின்று போயிட்டு. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்ம நினைக்கிறோம் வைத்தியத்தினால் சுகம் உண்டாகும். ஆமென். தெரிந்த ஒரு ஊழியக்காரருடைய மனைவிக்கு வைத்தியம் செஞ்சாங்க. செஞ்சு கடைசியில் கேன்சர் ஆயிற்று. ஹalleluya. சிலருக்கு வைத்தியம் செஞ்சனால கிட்னி போயிற்று. சிலருக்கு வைத்தியம் செஞ்சனால லிவர் போயிற்று. ஹalleluya. ஆமென். நல்லா இருந்த ஒரு ஆமென் நபர் அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. ஆமென். ஒரு சின்ன வியாதின்னு போனோட ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. மாறி கொடுத்த மருந்து ஆமென் எல்லா ஆர்கன்ஸையும் ஃபெயிலியர் ஆக்கிடுச்சு. செத்தே போச்சு. அன்பான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு மட்டுமல்ல ஆமென் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே அப்படிதான். தனக்கு இருந்த எல்லாவற்றையும் வைத்தியருக்கு கொடுத்து சற்றாகிலும் குணமடையவில்லை. அழகாய் சொல்லப்படுகிறது, வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. ஆமென். ஆமென். நான் கேட்கிற அன்பு நண்பனே, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி ஆமென் போனா பணம் போகும், பாடி கிடைக்கும். ஆமென். The operation is success but the patient is died. புரியல? அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. ஆனா நோயாளி செத்து போனார். அதான் வெற்றி. நம்முடைய பணத்தை செலவழித்தது ஜீவனை காப்பதற்காக. அவன் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம்னு சொல்லலை, டாக்டரை நம்ப வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் இயேசுவை மாதிரி பரிகாரி இந்த உலகத்தில் யாருமே இல்லை.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகம் தருகிற இயேசு இந்த கூட்டத்தின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஜீசஸ், ஜீசஸ். உங்க தலையில கை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள நாங்க வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஒலிபெருக்கின் சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற போதே இயேசு என்னை தொடமாட்டாரான்னு நம்புங்க. கொஞ்சம் ஏங்கி பாருங்களேன், அவர்களுடைய வீட்டுக்குள்ள வருவார். நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவர் வருவார். அவன் நாம் செல்ல முடியாத இடத்துல அவர் செல்லுவார். ஒருவேளை உங்களுடைய சொந்த பந்தங்கள் யாராவது ஆஸ்பத்திரியில் இன்னைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருந்தா இந்த தாயார் பண்ண மாதிரி ஒரு பொருத்தனை பண்ணி பாருங்க. அடுத்த ஆண்டு நீங்க பொருத்தனை கூட்டு இந்த இடத்துல நடத்துவீங்க. ஹல்லேலூயா. ஓ, மறுவாழ்வு தருவதற்கு இயேசுவை தவிர வேற யாராலும் முடியாது. இங்க உட்கார்ந்து இருக்கிற அநேகரை தட்டி கூப்பிட்டு ஒரு சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, என்றைக்கும் நான் மரித்து போக வேண்டியவன், மரணத்தை முகமாய் சந்தித்தேன், ஆனால் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் தந்த உயிர் பிச்சை, அவர் என்னை தொட்டார், அவர் என்னை சுகமாக்கினார். இந்த ராத்திரி வேளையில சில கேன்சர் கட்டிகள் சுகமாகட்டும். இந்த ராத்திரி வேளையில தீராத வியாதிகள் சுகமாகட்டும். நீண்ட நாட்களான வியாதிகள் சுகமாவதாக. நீண்ட நாட்களாய் வைத்தியம் செய்தோம், ஆமென், மெடிசின் தான் வாழ்க்கைன்னு சொல்லி ஆமென் ஆஸ்பத்திரியை தஞ்சமாய் கிடக்கிறவர்களை கண்டு கத்த மனதுருகுகிறார், இறக்கப்படுகிறார். நம்ம நேரமே சொன்ன இயேசு ஒரு வழியை வர்றார்னா ஒரு நோக்கம் உண்டு. குஷ்டரோகியை சந்திப்பதற்காக ஒரு வழியை வருகிறார். எவனுடைய வீட்டுக்கு போறதுக்கு வேற வழியை போயிருக்கலாம். ஆனால் 12 வருடம் உள்ள ஒரு ஸ்திரீயை கண்டு அவள் தொடப்பட வேண்டும், அவளுக்கு விடுதலை வேண்டும். அவளுடைய ஏக்கத்தை கண்ட ஆண்டவர் அந்த வீட்டு வழியாய் வருகிறார். அவள் வந்து நடுங்கி வஸ்திரத்தை தொட்ட போது இயேசு தெரியாம கேட்கல, இயேசுவுக்கு தெரியும் தன்னை தொட்டது யாருன்னு தெரியும். அவங்களுடைய பேரு தெரியும், அவங்களுடைய அட்ரஸ் தெரியும், அவங்க பிறந்த நாள் தெரியும், அவங்களுக்கு யாரெல்லாம் உண்டு என்பது தெரியும், எத்தனை காலங்கள் உயிரோடு கூட இருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் அவளுடைய வாயிலிருந்து பதிலை கர்த்தர் எதிர்பார்த்து கேட்கிறார், என்னை தொட்டது யார்? என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது. இந்த ராத்திரி வேளை இங்கே நாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போது இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இந்த கூட்டத்துக்குள்ளே வெளிப்படுகிறது. நாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போது இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை ஆன்லைன்ல வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை ஒலிபெருக்கின் வழியாய் வெளிப்படுகிறது. மரித்தவைகள் உயிரோடு கூட எழுப்பட்டும். உடாராபா ஷாத்தல கரகதரதட மௌஷியாலரதலபட ரீபகத்தர வைடலரகதரதடபட எல்லா கனம் மகிமை புகழ் ஆராதனை இயேசுவுக்கு. சில சாட்சிகள் வெளிப்படுவதாக, சில பைத்தியங்கள் புத்தி தெளியட்டும், சில சங்கிலிகள் உடையட்டும். Glory, 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 glory. ஷகரகதரதலரியாலரதலபட உடரபா சந்தலரிகதரதலபட வைடலரகதரதலபட. மனதுருகிற ஆண்டவர், மனதுருகிற ஆண்டவர், மனதுருகிற ஆண்டவர், மனதுருகிற ஆண்டவர். ஆமென். இயேசு மனதுருகினால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். இயேசு நமக்காய் பரிதபித்தால் சாபங்கள் மாறும். இயேசு நமக்காய் பரிதபித்தால் நம்முடைய வியாதிகள் மாறும். ஆமென். நாலாவதாக, இயேசு நமக்காய் பரிதபிக்கிற போது நம்முடைய தனிமை அவர் மாற்றுவார். சொல்லுங்க, தனிமை மட்டும் இல்லை, மரணத்தையே ஜெயமாய் மாற்றுவார். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள் வேகமாய். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் அவளை பார்த்து, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, அவள் மேல் மனதுருகி. அழாதே என்று சொல்லி. வேத புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அழாதேங்கிற வார்த்தையை சொல்ல அதிகாரம் உடையவர் இயேசு மட்டும்தான். மனுஷன் அழாதேன்னு சொன்னா கண்ணீரை துடப்பான், போயிடுவான், மறந்துடுவான். அழாதேன்னு சொல்லுகிற மனுஷன் 4 வீட்டில் போய் சொல்லுவான், அவன் ஒரே அழுக, இப்படி தான் வேணும்னு. ஆனால் இயேசு அழாதேன்னு சொன்னா அழுகையினுடைய காரணத்தை தீர்த்துட்டு போவார். மகதலேனா மரியாளை பார்த்து உயிரோடு கூட எழும்புற இயேசு முதலாவது சொன்ன வார்த்தை, ஸ்திரியே அழாதே. அழுகிறவளை பார்த்து இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை துடைக்கிறவர் இங்கே வந்திருக்கிறார்.
வேதனையை மாற்றுகிறவர் இங்கே வந்திருக்கிறார். நாம் பிரசங்கிக்கிற இயேசு செத்து போய் கல்லறைக்குள்ள இருக்கிறவர் அல்ல, உயிரோடு கூட இருக்கிற இயேசு, உயிரோடு கூட இருக்கிற இயேசு. ஆமென். நாயின் என்கிற ஊருக்கு வருகிறார். நாயின் என்றால் சந்தோஷம் என்று அர்த்தம். சந்தோஷம் என்ற ஊருடைய வாசல்ல சங்கடம். ஆமே. வாழ்க்கையில் பேர் நல்லா இருக்கும், ஆனால் இடம் நல்லா இருக்காது. அல்லேலூயா. எரிகோ பட்டணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய பேர் நல்லதுனால இருப்பு சரியில்லையாம். சில ஆளுக்குள்ள இருப்பு சரியில்லாமல் இருக்கும். ஆமென். சிலர் கையாள புறத்தில் தேங்காய் மாதிரி இங்கே விழவா அங்கே விழவான்னு இருக்கும். சிலருடைய வாழ்க்கை அவன் பேர் நல்லா இருக்கும், ஆனால் வாழ்க்கையே மோசமாக இருக்கும். பேர் நல்லா தான் இருக்கு. நாயினுடைய வாசல்ல ஒரு ஊர்வலம் வருகிறது, மரணத்தினுடைய ஊர்வலம், வேதனையினுடைய ஊர்வலம், தனிமையினுடைய ஊர்வலம், கண்ணீரினுடைய ஊர்வலம். ஆமென். அல்லேலூயா. ஊரில் இருக்கிற ஜனம் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஏன்னா செத்து போனது ஒரு வாலிபன் மரித்தால் ஊராரெல்லாம் வருவாங்க. ஆமென். அந்த தாய் ஒரே ஒரு மகன், கணவனும் இல்லை, சொந்த பந்தங்களும் இல்லை, வேற பிள்ளையும் இல்லை, இருந்த ஒரு மகனை இழந்து அந்த மகனை அடக்கம் பண்ணுவதற்காய் கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. உலகம் அடக்கம் நடத்துகிறது வரைக்கும் கூட இருக்கும். ஆமென். ஆமென். வீடு வரைக்கும் மனைவி, வீதி வரைக்கும் உறவு, காடு வரைக்கும் பிள்ளை. அவன் பிறகு யாரோ அப்படி நினைக்கிற தேவ பிள்ளையே, தேவன் உனக்காக இருக்கிறார். யாரும் இல்லாதவர்களுக்கு ஒருவர் உண்டு, விசாரிப்பதற்கு யாரும் இல்லாதவருக்கு ஒருவர் உண்டு, கண்ணீரில் போகிறவர்களை விசாரிக்க ஒருவர் உண்டு. அவர் இப்பொழுது வருகிறார். மரணத்தின் ஊர்வலமும் ஜீவனின் ஊர்வலமும் ஒன்னா சந்திக்குது. இந்த ராத்திரி வேளை ஒரு சந்திப்பு இந்த தேசத்தில் உண்டாக போகிறது. பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் ஒரு சந்திப்பு, மரணத்துக்கும் ஜீவனுக்கும் ஒரு சந்திப்பு, சாபத்துக்கும் அற்புதத்துக்கும் ஒரு சந்திப்பு, பிசாசுக்கும் அதிகாரமுடைய இயேசுவுக்கும் ஒரு சந்திப்பு இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. காப்பு காடு தேசமே, உன்னை சந்திக்கும்படி இயேசு இறங்கி வந்திருக்கிறார். திருச்சபை உங்களை சந்திக்கும்படி இயேசு இறங்கி வந்திருக்கிறார். உன்னுடைய தனிமையை கண்டு இயேசு இறங்கி வந்திருக்கிறார். உன்னுடைய பிரச்சனையை கண்டு இயேசு இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். ஊருக்கு வேண்டாதவர்களா இருக்கலாம், உலகத்துக்கு வேண்டாதவர்களா இருக்கலாம், சொந்த பந்தத்துக்கு வேண்டாதவர்களா இருக்கலாம், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீங்க நினைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் முடியலப்பா. ஆமென். புல் ஸ்டாப்பா ஒரு காமாவா மாத்தி, இனிதான் உனக்கு புதிய ஆரம்பங்கள் உண்டாக போகிறது, இனிதான் உனக்கு மேன்மை உண்டாக போகிறது. நீ நினைக்கிற இதோடு எல்லாம் முடிந்து விட்டது, என் சொப்பனம் முடிஞ்சிருச்சு, என் எதிர்காலம் முடிந்து விட்டது, இப்படி எல்லாம் நாசமாய் போய்விட்டது அப்படின்னு இல்ல. நாசமாய் போனதை திரும்ப உயிர்ப்பிக்க கூடியவர் இந்த கூட்டத்தின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வந்தா சும்மா போக மாட்டார். அவர் வந்தா செய்ய வேண்டியதை செய்துட்டு தான் போவார். இந்த ராத்திரி வேளையில இந்த கூட்டம் சாதாரணமான ஒரு கூட்டம் அல்ல. இந்த ராத்திரி வேளையில ஏதோ ஒரு பொருத்தனை கூட்டம் மட்டுமல்ல. இந்த ராத்திரி வேளையில இந்த பொருத்தனை கூட்டத்தை ஏற்படுத்தினவர் என் தேவன் என்றால் அவர் சிலதை செய்துவிட்டு தான் போவார். அவர் செய்ய வேண்டிய காரியத்தை எந்த அரசியல்வாதியும் தடுக்க முடியாது, எந்த மந்திரவாதியும் தடுக்க முடியாது, எந்த அதிகாரமும் தடுக்க முடியாது, எந்த பலவானும் தடுக்க முடியாது. பராக்கிரமசாலியாய் சேனையின் அதிபதியாய் என் இயேசு இறங்கி வருகிறார். அவர் தொட்டால் உதிரப்போக்கு நிற்கும், அவர் தொட்டால் மரணத்தின் ஊர்வலம் நிற்கும், அவர் தொட்டால் செங்கடல் நிற்கும், அவர் தொட்டால் இயற்கை நிற்கும். இந்த ராத்திரி வேளையில வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற புயல் நிற்பதாக, வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற செங்கடல் நிற்பதாக, வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற இருளின் அதிகாரங்கள் நிற்பதாக. Stop it! The name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே கடலுக்கு இம்மட்டும் வா மிஞ்சாத என்று சொல்லி எல்லையை குறித்தவர் இந்த ராத்திரி வேளையில சில குடும்பங்களுக்கு எல்லையை குறிக்கிறார். உன்னுடைய போராட்டத்துக்கு முடிவுண்டாகிறது, உன்னுடைய அலைச்சலுக்கு முடிவுண்டாகிறது, உன்னுடைய தோல்விக்கு முடிவுண்டாகிறது, உன்னுடைய ஏமாற்றத்துக்கு முடிவுண்டாகிற ராத்திரி வேளை
தேவனுடைய ஆவியானவர் ஜனத்தை தொடுகிறார். தேவனுடைய ஆவியானவர் ஜனத்தை தொடுகிறார். சில மரணங்கள் மாறுகிறது. ஓ, சில சர்டிபிகேட்களை கேன்சல் பண்ணுகிறார். சில ரெக்கார்டுகளை கத்த திருத்தி எழுதுகிறார். ஓ ரபா ஷக்கா ரபா பாபா பாபா. Jesus, Jesus, Jesus. என் ஆண்டவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர், திறவுகோல்களை உடையவர். ஓ ரபா ஷகல கதரதலையான ரதலமதா. Thank you Jesus. கிட்ட வந்தார், பாடையை தொட்டார், சுமந்தவர்கள் நின்றார்கள், சுமந்தவர்கள் நின்றார்கள். ஆமென். இந்த ராத்திரி வேளையில வாழ்க்கையில நாம் அறியாம நம்மை சவக்குழிக்கு நேராய் சுமந்து கொண்டு போகிற அதிகாரங்களை கர்த்தர் நிற்க பண்ணுகிறார். நம்முடைய அனுமதி இல்லாமலே சிலதை அடக்கி குழிக்குள்ள மண்ணோடு கூட மண்ணா போட்டுடலான்னு சொல்லி கொண்டு போகிற வல்லமைகளை கர்த்தர் நிறுத்துகிறார். நான் ஆவியில உணர்கிறேன். சிலருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை, சிலருக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனங்களை, சில குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை பிசாசானவன் தன்னுடைய ஆட்களை வச்சு சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இந்த தாய் நிற்கதியாய் தனிமைப்படுத்தப்பட்டவளா, என் சொப்பனம், என் தரிசனம், என் ஊழியம், எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பெல்லாம் இப்படி பிசாசு கொண்டு போறானே, ஓ என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன்னு சொல்லி அலைந்து கொண்டிருக்கிற போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் ஜீவன் வந்து அங்கே இறங்கி வருகிறது. ஜீவன் இறங்கி வருகிறது. ஜீவன் இறங்கி வருகிறது. இந்த ஊழியத்தின் நடுவில் ஜீவன் இறங்கி வருகிறது. சபையின் நடுவில் ஜீவன் இறங்கி வருகிறது. ஊழியத்தின் நடுவில் ஜீவன் இறங்கி வருகிறது. குடும்பங்களுக்குள்ள ஜீவன் இறங்கி வருகிறது. எஸ் ஹல்லேலூயா. அதிகாரமுள்ளவர் இறங்கி வருகிறார். வல்லமையுடையவர் இறங்கி வருகிறார். கோணலானவைகளை சுமையாக்குகிறவர் இறங்கி வருகிறார். கட்டுகளை உடைத்தருகிறவர் இறங்கி வருகிறார். மரணத்தை ஜீவனாய் மாற்றுகிறவர் இறங்கி வருகிறார். உலகத்தால் தர முடியாததை தரக்கூடியவர் இந்த ராத்திரி வேளையில இறங்கி வருகிறார். Glory, 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 glory. நமக்காய் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியன், நமக்காய் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியன். சகோதரன் பரிதபிக்கலையா, சகோதரி பரிதபிக்கலையா, தாய் பரிதபிக்கலையா, தகப்பன் பரிதபிக்கலையா, பரிதாபப்பட யாரும் இல்லையா? கவலைப்படாதீங்க. பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் இன்றைக்கு நமக்காக இருக்கிறார். Thank you, Holy Spirit. Hallelujah. Jesus. நாளை முழுவதும் தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. தேவ மகிமை ஆலயத்தை மூடுகிறது. எல்லா கண்களும் பரலோகத்தை பார்க்கட்டும். கண்களில் சில வெளிப்பாடுகளை கத்த தருவாராக. சில தரிசனங்களை கத்த தருவாராக. சில வாக்கு தத்தங்கள் உயிர் பெறுவதாக. சில வாக்கு தத்தங்கள் உயிரோடு கூட எழும்புவதாக. செத்து போனது என்று சொல்ல வாக்கு தத்தங்கள் உயிரோடு கூட எழும்புவதாக. செத்து போனான் என்று சொல்ல யோசேப்பு இன்னைக்கு உயிரோடு கூட எழும்பட்டும். வருடத்துக்கு முன்பதாய் செத்து போனான்னு சொல்லி அடையாளத்தை காட்டின யோசேப்பு ஜீவனோடு கூட இருக்கிற அந்த செய்தியை நீ கேட்க போகிறாய். சகோதரி கத்தோனை தொடுகிறார். பின்னால் இருக்கிற தாயை கத்தோனை தொடுகிறார். ஓ தகப்பனை கத்தோனை தொடுகிறார். இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு உன்னை கொண்டு வந்தது வேடிக்கை பொருளாய் மாற்றுவதற்காக அல்ல. உனக்காய் பரிதபிக்கிற ஆசாரியன் இந்த கூட்டத்தின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். வாலிப மகனை மகளை கத்தோனை தொடுகிறார். பெற்றுக்கொள் தேவனுடைய வல்லமையை. உன்னுடைய வாழ்க்கை கட்டப்பட போகிறது. உன்னுடைய எதிர்காலம் மேன்மையடைய போகிறது. நீ தோற்று போற இடத்துல முற்றுப்புள்ளி வைப்பதற்கல்ல, எஸ் ஜீவனோடு கூட எழுப்பி தந்து புதிய ஆரம்பத்தை உனக்கு தர போகிறார். ஓ ஹல்லேலூயா. நீ கட்டப்பட போகிறாய்.